வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீகார்டினேட்டட் எஸ்கார்ட் வாரியர் சாப்டர் 84 to 88 வரையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல எதோட கட் பண்ணிருப்பானா இவங்க எல்லாரும் அந்த நயன் டிராகன் ஆஃப் சின்சான் லீடரை போட்டு தள்ளனால குசியான்னு கத்திட்டு இருந்திருப்பாங்க. அதோட கட் பண்ணிருப்பேன். அப்படியே இந்த வீடியோல கண்டினியூ பண்ணி போயிடலாம். ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், நல்ல வேலை நான் ஒரு எஸ்கார்ட் வாரியரா ஆன, அதனால தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சீன் எல்லாம் பார்க்க முடியுது. யங் மாஸ்டர், நீங்க கஷ்டப்பட்டது எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சிருச்சு. எவ்வளோ வேலை இதுக்காண்டி நீங்க பாத்தீங்க. அதுவும் இல்லாமல் யங் மாஸ்டர், அடுத்த தடவை எங்ககிட்டேருந்து வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்காதீங்க. உங்க கூட சேர்ந்தாலே ஒரே பிரச்சனை தான், ஒரே டேஞ்சர் தான். உடனே இந்த ட்ரியோ லீடர் இருந்துக்கிட்டு, அப்புறம் யங் மாஸ்டர் மறந்துடாதீங்க எங்களோட போனஸையும். அதே மாதிரி நாங்கள் சாதா ஜாப்பையும் எடுத்துப்போம். இந்த மாதிரி கஷ்டமான ஜாப்புக்கு தான் எங்களை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. பாட்டில் வைப்பர் உடனே, யங் மாஸ்டர் நீங்கள் எனக்கு ஜாபு கொடுத்தாலே போதும். சோபமும், அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த பிளேகை யூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் டேன் ஒன்னே இருந்துக்கிட்டு, பட் இருந்தாலும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வருவோம், கவலைப்படாதீங்க. சோபு ஒன்னே இருந்துக்கிட்டு, டேங் நீ இந்த அளவுக்கு யாரையும் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, அதிசயமா இருக்கே. கோசோன்னு யங் மாஸ்டர் திரும்பி பார்த்து, இவன் ஒரு பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டானா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களால தான் இந்த எஸ்கார்ட் மிஷின் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. 300 பீச் பிளாசம் வேலியில இருந்த எல்லா டிசைபிள்ஸும் சிண்டுல வந்துட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி இருந்த இடத்துல எப்படி மவுண்டன்ல இருந்து ரிவர் வந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆர்டிஃபிஷியலான ரிவரும் வருது. பட் ஆனா பீச் பிளாசம் வேலி டிசைபிள்ஸால இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரத்துல ஹாப்பியா இருக்க முடியல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்பவும் அடிப்பட்டவங்க அங்க இருந்ததுனால. பட் ஆனா இது எல்லாத்தையும் விட மோசமான விஷயம் என்னன்னா, வேலி மாஸ்டருக்கு ரொம்பவுமே சீரியஸான இன்ஜுரிஸ் இருந்ததுனால தான். நான் இன்னைக்கு நைட்டை தாண்டினாலே அது பெரிய விஷயம் தான் நினைச்சுக்கிறான். இங்க பிசிஷியன் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டரோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸும் ரொம்பவுமே டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம அவங்க ஹீல் ஆயிடுவாங்கன்னு நினைச்சுக்கலாம், பட் ஆனா அது ரொம்பவுமே கஷ்டம். நான் தான் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட ஓனர் எஸ்கார்ட் கிங் டி லாங். என்னைய பார்க்கணும்னு கூப்பிட்டுருந்தீங்களாமே வேலி மாஸ்டர். ஆமா ஆமா, உள்ள வாங்க. மாக்கா சொல்லுங்க மாஸ்டர். தாங்க சியோக், நான் உங்கள்கிட்ட கொடுக்கறதா சொல்லியிருந்த 1000 வின் டெக்னிக்கோட புக்கு உங்களுக்கு எப்படி ப்ராமிஸ் பண்ணியிருந்தனோ அதே மாதிரியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். எங்களால் உங்ககிட்ட ஒரிஜினல் மேன்ஸ்கிரிப்டை கொடுக்க முடியாது, ஏன்னா அது பீச் பிளாசம் வேலியோட ஒரு ட்ரெஷர். அதனால நாங்கள் ஒரு காப்பி கிரியேட் பண்ணி அதை தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். உங்களோட மாஸ்டரை கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுங்க. சியோக் அதை பார்த்துட்டு எடுத்து நெருப்புல போட்டுறான். சியோக், என்ன பண்றீங்க நீங்க? இவன் என்ன சொல்றானா, என்னோட தாத்தா ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு, அதை நான் இப்ப சொல்றேன். என்னன்னா, உங்களோட 1000 கோல்டு விண்ட் டெக்னிக் வேற எந்த ஒரு கிளான் செக்டுக்கு போகாததே எங்களுக்கு ரொம்பவும் போதுமானது. சொல்லப்போனா நீங்க இந்த சிண்டுல நல்லபடியா பெரிய ஆளா வருவீங்கன்னு நான் வாழ்த்துறேன். லீடர் ஒன்னு, அப்போ என்ன சொல்ல வரீங்க? நாங்கோ கிளான் வந்துட்டு இந்த எஸ்கார்ட் ஃபீஸ் எல்லாத்தையுமே பார்த்து போங்கன்னு சொல்ல வரீங்களா? ரிட்டனுக்கு எதுவுமே வாங்காம ஒன்னு, நாங்கோ கிளான் எங்களுக்கு எதுவுமே பே பண்ணல, ஏன்னா நாங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நாங்க ஒரு தடவை கூட எங்களோட மிஷினை பாஸ் பண்ணி இடையில போனதுக்கு அப்புறமேலுக்கு அவங்க கிட்ட இந்த பேமெண்ட் வாங்கினதே கிடையாது. எங்களோட ரூல்ஸ் படி இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களோடது. எஸ்கார்ட் ஏஜென்சி ஓனர் நீங்களுமா? மன்னிச்சிடுங்க மாஸ்டர், எங்களால எங்க ரூல்ஸை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, இதுல ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க 2 பேரும் நீங்க கொஞ்சம் வாங்க. அவளோட தலையில இருக்கிற அந்த ஒரு ஹேர்பின் எடுத்து சோசோ கிட்ட கொடுக்குறா. இது என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். வேலி மாஸ்டர், இதுக்கு கரெக்டான ஆளு நானா இருப்பேனான்னு எனக்கு தெரியல. எடுத்துக்கோ சோசோ, நீ கல்யாணம் பண்ணும்போது இதை போட்டுக்கோ, உனக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஓகே வேலி மாஸ்டர், கண்டிப்பா நான் கண்டிப்பா போட்டுக்கிறேன். பட் ஆனா இந்த எஸ்கார்ட் மிஷின்ல டி ஜாங்யாங் நீ தான் பெரிய பங்கு வச்சிருக்க. என்னைய மன்னிச்சிருங்க வேலி மாஸ்டர், என்னால உங்களைய சேஃபா சிண்டுல கொண்டாந்து சேர்க்க முடியல. என்ன சொல்றீங்க யங் மாஸ்டர்? என்னோட 300 டிசைபிள்ஸ்ல ஒரு ஆள் கூட சாவல. இதுக்கு மேல எப்படி ஒரு மிஷினை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும்? அதுவும் இல்லாம எஸ்கார்ட் கிங், நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய பசங்க இருக்காங்கன்னு. நான் வந்துட்டு லீ ஜாங்யாங்க பீச் பிளம் வேலியோட ஃபர்ஸ்ட் அவுட்டர் டிசிபிளா ஏத்துக்க போறேன். அது மட்டும் இல்லாம இவன் தான் எங்க பீச் பிளம் வேலியோட லாஸ்ட் அவுட்டர் டிசிபிளும் கூட. என்னது யங் மாஸ்டர், இதை எனக்கு ஒரு ஃபேவரா நீங்க செய்வீங்களா? ஹீரோ ஷாக்ல உறைஞ்சவன் அப்படியே நிக்கிறான். மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், என்னது நான் வந்துட்டு பீச் பிளம் வேலியோட அவுட்டர் டிசிபிளா? கிங் ஒன்னே, எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இவனுக்காக நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டி ஜாங்யாங், என்ன பண்ணிட்டு இருக்க? உன் மாஸ்டர் கிட்ட பவ் பண்ணு. வேலி மாஸ்டர், எனக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் டெக்னிக்ல நான் ரொம்பவும் ஹீரோவா இருக்கிறதுனால அதை பார்த்த உடனே தான் இவங்க எனக்கு அந்த வின் டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்க இந்த மாதிரி என்னைய அவுட்டர் டிசிப்ளினா சேர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு லீ ஜாங்யாங், ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சில 17th பவிலியன் மாஸ்டரா இருக்கேன். என்னோட புது மாஸ்டரை நான் கிரீட் பண்றேன். வேலி மாஸ்டர், லீ ஜாங்யாங்கன்னா கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவுட்டர் டிசைபிளா உங்களோட பீச் பிளம் வேலியோட ரெஸ்பெக்டை காப்பாத்துவேன். இப்போ வேலி மாஸ்டர், நாங்க கிளம்புறோம். லீ ஜாங்யாங், நீ இங்கே இரு, ஏன்னா நீ இப்போ ஒரு டிசைபிள் பீச் பிளம் வேலியில. ஹீரோவும், ஓ ஓகே மாஸ்டர். அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப காலம் இல்லை, அதனால இப்பே நான் உனக்கு என்னோட 1000 கோல்டு வின் டெக்னிக்கை சொல்லித்தரேன். 1000 கோல்டு வின் டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, அப்படியே கட் பண்ணி இதுதான் லாஸ்ட் பார்ட் இந்த 1000 கோல்டு டெக்னிக்கோடது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு, மறக்காத. எப்பயுமே உன்னோட பேசிக்ஸை மறந்துடவே மறந்துடாத.
மற்ற எல்லா விஷயத்தையும் மேனுவலை பார்த்து கத்துக்கோ, இல்லாட்டி உன்னோட சீனியரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் இவன் ஏதோ ஒன்று சொல்றா. அதை கேட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இவ உடனே அழுவ ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா அவ உயிர் போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடிடுறா. அதோட அவளும் இறந்துடுறா. கட் பண்ணி இந்த சைடு சாண்டுல ஹீரோ போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்திருப்பால, அந்த இடத்துல காட்டுறாங்க. இங்க அந்த பொண்ணு இருந்துகிட்டு, மாஸ்டர் நீங்க வரலன்னா அப்புறம் இது எல்லாத்தையும் நாங்களே தின்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எவ்வளவு வேணுமா நீங்களே சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் லேட் ஆகி தான் வருவேன். இங்க ஒரு பெரிய புக் லைப்ரரி மாதிரி கொச கொசன்னு புக் இருக்கு. அதுல போயிட்டு ஒரு புக் எடுத்து பாக்குறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, சீக்ரெட் ரெக்கார்ட் ஆஃப் முரியம் 10 கிரேட் அசசன் செக்ட்னு போட்டிருக்கு. இது ஒரு ரெக்கார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெக்கார்ட்ல என்ன எழுதிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மஸ்கரிங் கோஸ்லி ஸ்வாட் செக்ட். அதுல 7th ஹவோ செக்ட் லீடர் வந்துட்டு ஒரு மெசேஜ் எழுதியிருக்காரு. என்னன்னா, செண்டுவோல வெஸ்டர்ன் அவுட் ஸ்கைஸ்ல புத்திஸ்ட் டெம்பிள்ல அவங்கள மாதிரியே மாறுவேடம் போட்டுக்கிட்டு சில பேர் இருக்காங்க. அவங்களோட ஃபைட்டிங் டெக்னிக் ரொம்பவுமே க்ரூலாவும் அவங்க வந்து போன தடமுமே தெரியாத அளவுக்கும் இருக்கு. 8th ஹவோ செக்ட் ஜோ என்ன சொல்றாருன்னா, இந்த 10 வருஷத்துல மொத்தம் 27 எக்ஸ்பர்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாரையும் அசசன் பண்ணிருக்காங்கன்னு நம்பப்படுது. அப்புறம் 9th ஹவோ செக்ட் லீடர் நோக்கு என்ன போட்டிருக்காருன்னா, ஒரு ஃபீமேல் டிசைபிள் வந்துட்டு அசசனுக்கு போனவ திரும்ப வரவே இல்லை. அவ அவளோட சீனியர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட உறவுனால பிரெக்னென்ட் ஆகி அந்த இடத்த விட்டு அவங்க கூட ஓடி போயிட்டானோ, அதுக்கப்புறம் அவ திரும்ப வரவே இல்லைன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சொல்ல தெரியாத குரூப் மூலியமா அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அதனால இந்த மஸ்காரிங் கோஸ்லி குரூப் செக்ட்ல இருந்து யாருமே பைக்கு உயிரோட இல்ல. பட் ஆனா அந்த ஓடி போன அந்த ஃபீமேல் டிசைபிள் வந்துட்டு இந்த 30 வருஷம் கழிச்சும் உயிரோட இருந்தா கண்டிப்பா அவ திரும்ப வருவா அப்படின்னு 10th ஹவோ செக்ட் லீடர் நூ போட்டிருக்காரு. அதுக்கப்புறங்களுக்கு எதுவுமே மாறல அப்படின்னும் 10th ஹவா செக்ட் லீடர் தான் போட்டிருக்காரு. 16th ஹவா செக்ட் லீடர் வு என்ன எழுதியிருக்காருன்னா, நம்ம அந்த மஸ்கரிங் கோஸ்லி ஸ்வாட் செக்ட் அழிஞ்சிட்டுன்னு நடந்தது கடைசியில வந்துட்டு டேபே மவுண்டைன்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஓடி போன டிசைபிள் பொண்ணோட டிசனன்ட் எல்லாரும் இப்ப ஸ்டெல்தி அசசன் செக்டா இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் வேல இருக்காங்க அப்படின்னு 17th ஹவா செக்ட் லீடர் ஆங் எழுதியிருக்காரு. என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல எப்படி இவங்க எல்லாரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு. பட் ஆனா என்னால இப்ப கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல, பீச் பிளம் வேலி இல்லாம எப்படி செண்டு இருக்கும்னு. அந்த 17th ஹவோ செக்ட் லீடர் யாருன்னா அது இவர் தான். 3 நாள் கழிச்சு வேலி மாஸ்டரை இந்த மவுண்டைன் பக்கத்திலேயே புதைச்சிட்டாங்க. ஆன்சிஸ்டரல் ஹாலுக்கு பக்கத்திலேயே அவளோட மெமோரியலும் வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வேலி மாஸ்டர் ஆசைப்பட்ட மாதிரியே லீ வந்துட்டு அடுத்த பீச் பிளம் வேலியோட மாஸ்டரா மாறினாங்க. அப்புறம் நான் லீ ஜாங் யாங் 8th ஜெனரேஷன் டிசைபிள் என்னோட ரெஸ்பெக்ட சீனியர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சிஸ்டருக்கு தரேன். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அது மாதிரி பீச் பிளம் வேலியில இருக்கிற எல்லா என்னோட சீனியர் சிஸ்டருக்கும் நான் மரியாதை செலுத்திட்டு அங்கேருந்து கிளம்புனேன். அவங்க எல்லாரும் அங்கேயே நல்லபடியா செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க எல்லாரும் அவங்களுக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆன்ஸ்வால மக்கள் எல்லாரும் பீச் பிளம் வேலியை பத்தியும் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி பத்தியும் பேசிக்கிட்டாங்க. எதை பத்தினா, எஸ்கார்ட் கிங் வந்துட்டு அந்த கிரீன் ஃபாரஸ்ட் அலையன்ஸோட லீடரை வந்துட்டு தோக்கடிச்சதை பத்தியும், அப்புறம் எப்படி வந்துட்டு எஸ்கார்ட் கிங் அவரோட மிஷினை பாதியிலே நிப்பாட்டிட்டு போனாருங்கிறத பத்தியும் பேசினாங்க. பட் ஆனா அவரோட ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கூட குறையல. அது எல்லாரும் அவரோட மிஷின் முடிஞ்சதா தான் நினைச்சுக்கிட்டாங்க. பட் ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு அங்க யாரு எஸ்கார்ட் கிங்னு. கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவோட 17th பவுலியான காட்டுறாங்க. கிங் மாஸ்டர், ஒரு பெரிய விஷயம் நடந்ததுனால இப்ப எஸ்கார்ட் ஏஜென்சி ஃபுல்லா ஊர்பட்ட ரெக்வஸ்டா வந்து குவியுது எஸ்கார்ட் மிஷினுக்காக. அதுவும் இல்லாம இப்ப 17th பவுலியானுக்கு நிறைய ஸ்பெஷலைஸ்டு ரெக்வஸ்ட் வருது. அந்த எல்லா ஜாப்ஸுமே ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரியே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு எஸ்கார்ட் வாரியர்ஸ் கிடையாது இந்த மிஷன்லாம் எடுத்துக்கிறதுக்கு. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அந்த ஒயிட் ஹர்டு ஓரகண்டனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 எஸ்கார்ட் வாரியர்ஸ் கிடைச்சாங்க. பட் ஆனா இவங்க எல்லாரும் புதுசா இருக்கிறதுனால இவன் தான் புதுசா சேர்ந்திருக்கிற எஸ்கார்ட் வாரியர் டா பையோ, இவன் எஸ்கார்ட் வாரியர் ஜாங் பையோ, இவன் எஸ்கார்ட் வாரியர் சோ பையோ. இவங்க 3 பேருக்கும் சாதாரண லோக்கல் ஜாப்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் யங் மாஸ்டர் உங்களோட 2 அண்ணனோட ஸ்ட்ராங் அண்ட் ஹிடன் ஹால் மாஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து நியூ மெம்பர்ஸ் நிறைய பேரை ஹையர் பண்ணியிருக்காங்க. அதனால முக்காவாசி ஜாபை அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்தா காபியாவுக்கு 20 ஆளுக்கு தான் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு போல இருக்கு இதுல இருந்து. அது மட்டும் இல்ல யங் மாஸ்டர், ஷிப்மெண்ட் மேனேஜர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இருக்கிற 17 பவிலியான்ல ஒரு பவிலியான ஹாலா மாத்த போறேன் இருக்கிற ரெக்வஸ்ட் எல்லாம் ஏத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, சீனியாரிட்டி படி உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ணனோட பவிலியான் தான் இந்த மாதிரி ஹாலா மாறும்னு நினைக்கிறேன். அக்கௌண்டன்ட் ஜீன் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு இவ்வளோ ரெக்வஸ்ட் இவ்வளோ புகழ் கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம யங் மாஸ்டர் லீ ஜாங் யாங். பட் ஆனா இதோட பெனிஃபிட்லாம் கிடைக்கிறதுக்கு மத்த எல்லாருமா? வாரியர் கா என்ன நினைக்கிறாருன்னா, யங் மாஸ்டர் மைண்ட்ல ரொம்ப நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்கு. இதுவே நானா இருந்தேன்னா நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். ஹீரோனே, சரி அக்கௌண்டன்ட் ஜீன், நம்மளோட ரான்ச் எப்படி போயிட்டு இருக்கு? புதுசா ரெக்ரூட் பண்ண அந்த 3 பேர் இருந்துகிட்டு யங் மாஸ்டர் நம்ம முன்னாடி வந்துட்டு சேடா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு. என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை யங் மாஸ்டர். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த வார் வந்துட்டு இன்னும் கண்டினியூஸா தொடர போகுதுன்னு தான் கேள்விப்பட்டேன். அதனால நம்ம ஹார்ஸோட ப்ரைஸ்லாம் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு
நம்மளோட அந்த 300 குதிரை நம்ம வாங்கி வளர்த்ததும், அப்புறம் இதுக்கு அப்புறமேலுக்கு வாங்குனது எல்லாமே நம்ம கையில இருக்கு. இத மட்டும் நம்ம வித்தோம்னா, ஊருப்பட்ட ப்ராஃபிட் பார்க்கலாம். அப்ப சரி அக்கவுண்டன்ட் ஜாங், போய் எல்லாத்தையும் வித்துருங்க. என்ன சொல்றீங்க யங் மாஸ்டர்? நம்ம கிட்ட 3000 குதிரை இருக்கு. எல்லாத்தையும் ஒரே சமயத்துல வித்தோம்னாக்கா, அதோட பிரைஸ் எல்லாமே கம்மியா போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா விக்கிறது தானே நல்லது. இல்ல ஜாங், எல்லாத்தையும் ஒரே சமயத்துல வித்துருங்க. கட் பண்ணி ஹீரோவுக்கு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பான். உன்னோட பவிலியான்ல காசு எப்படி வருது போகுதுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னா, நீ இதுக்கு அப்புறமேலுக்கு வர்ற எல்லாத்தையும் என்கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு டீல் போட்டிருப்பான். அந்த டீல் போட்டு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கிட்ட ஆகுது. கட் பண்ணி ஹீரோ இங்க வந்துட்டு பீச் ப்ளம் வேலியில கத்து கொடுத்த டெக்னிக்கை இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் மொத்தம் 3 சீக்ரெட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பீச் ப்ளம் வேலியில இருந்து கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்னு அவங்களோட ரொம்ப ஃபேமஸான 1000 கோல்டு விண்ட் டெக்னிக். ரெண்டாவது ஒன்னு யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிற ஸ்டெல்த் டெக்னிக். அப்புறம் மூணாவது ஒன்னானது ஃபிளைட் டெக்னிக். ஜம்ப் ரொம்ப தூரம் பண்றதுக்கு, ஐ மீன் பறக்கிற மாதிரி. ஹெல்த் டெக்னிக்கோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா என்விரான்மெண்டோட பிளெண்ட் ஆகுறது தான். அப்போதான் பீப்புளோட ஐயெல்லாம் ட்ரிக் பண்ண முடியும். இது மாதிரி இருந்தனா மத்தவங்க கண்ணுக்கு நான் ஒரு ரூஃபாவே தெரிவேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற இன்னர் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா டி ஜாங்சான் கிட்ட இருக்கிற அளவுக்கு. இதெல்லாம் எனக்கு சும்மா கேக் சாப்பிட்ற மாதிரி. ஆனா சாம் வந்து அசால்ட்டா யங் மாஸ்டர் என்ன வவ்வால் மாதிரி தலைகீழ தொங்கிட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்கறான். அது உன்னால என்ன பார்க்க முடியுதா? யங் மாஸ்டர் இம்மா பெருசுக்கு தலைகீழ தொங்கிட்டு இருந்தா யார் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டீங்க. அதுவா சாம், நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நான் யங் மாஸ்டர் தலைகீழ தொங்கி யார் ட்ரெயின் பண்றா? அப்போதைக்கு ஹையர் பண்ண ஒரு எஸ்கார்ட் வாரியர் வந்து நான் உங்களை ட்ரீட் பண்றேன் பவிலியான் மாஸ்டர். யங் மாஸ்டர் இவ்வளோ காலங்கத்தாலேயே ட்ரெயின் பண்றீங்க, உங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த்தை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா யங் மாஸ்டர்? அங்க அந்த தவக்கலை வாங்கினு வந்துடுறான். டேய் என்னடா பண்ற? உடனே சாம் இருந்துகிட்டு அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு தேர்ட் யங் மாஸ்டர். நான் உங்க யங் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், நான் ஒன்ட்ட பேசல சாம். ஏதோ ஒண்ணு அப்படின்னு ஹீரோ ஜம்ப் பண்ணி இறங்குறான். காலு நொடிச்சு தீர்னு போய் மூஞ்சி மட்டார்னு முட்டிக்குது. அட்டை என்ன கருமண்டா இது? என்னடா பண்ற? அதெல்லாம் விடு. இப்ப எதுக்காக நீ வந்த இங்க காலங்கத்தாலேயே? ஏய் லீ ஜாங்யாங், உனக்கு தெரியும்ல இன்னைக்கு நைட்டு தான் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். ஆமா, உன்ட்ட நான் இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். அது என்னன்னா ரொம்ப முக்கியமான கெஸ்ட்லாம் இன்னைக்கு நைட்டு கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அட்டென்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, உன்னோட 17th பவிலியனோட ஃபேட்டே அவங்க டிசைட் பண்றதுல தான் இருக்கு. என்னது? எனக்கு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமுக்கு தான் புரிஞ்சுது எதனால அந்த தவக்கலாம் வாயன் அப்படி சொன்னான்னு. இவ தான் எஸ்கார்ட் கிங்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேடம் பியர் பிளாசம். மேடம் பர்பிள் பிளாசம் தான் செகண்ட் ஒய்ஃப். மேடம் கிரீன் பிளாசம் தான் தேர்ட் ஒய்ஃப். அவங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்காங்கன்னா 17th பவிலியன் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு மத்த பவிலியனுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி வந்திருக்காங்க. என்ன இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நல்லபடியா பெருசா இருக்கணும்னாக்க அவங்களோட ரத்த சொந்தம் எல்லாமே கிளீனாவும் ஒரு ப்ராப்பராகவும் இருக்கணும். நம்ம ஒரு கான்கபையனோட பையனை அவங்க அண்ணனோட பவர்ஃபுல்லா வச்சுக்க கூடாது. காப்யாங் அப்புறம் இருலியாங் இவங்க 2 பேரோட பொசிஷன் எப்பயுமே லீ ஜாங்யாங்கோட ஹையரா தான் இருக்கணும். இதை நாங்க எதுக்காக கேட்கறோம்னா அவங்க நல்லதுக்காக தான். எஸ்கார்ட் கிங் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பண்றது, நான் ஆல்ரெடி அவன் கூட ஒரு பெட் வச்சிட்டேனே. அது என்னன்னா அவனுக்கு அவனோட மெட்ரோபாலியன் எக்ஸாம்ல டாப் ஸ்காலரா வந்ததுக்காக கொடுத்த அந்த 100 கோல்டு காயின் அவன் எப்படி செலவு பண்றான், அதுல இருந்து என்ன வரவு செலவெல்லாம் போகுதுங்கிறத எனக்கு தெரியாம அவன் மறைச்சி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டானாக்க இதுல நான் தலையிடவே முடியாது. இவ ஒன்னு இருந்துகிட்டு கத்துறா, நீங்க ஏன் அவனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வச்சீங்க? எஸ்கார்ட் கிங் ஒன்னு, உன்னோட ரெக்வஸ்ட்டை நான் கன்சிடரேஷனுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெட்ல யாரு ஜெயிச்சா தோத்தாங்கிறத முதல்ல பாத்துருவோம். பர்பிள் பிளாசம் ஒன்னு, நாங்க எப்படி உங்களை நம்புறது? நீங்க இதை வேணுக்குனே ஏமாத்துனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? கிரீன் பிளாசம் இருந்துகிட்டு அதை பத்தி கவலைப்படாதீங்க பர்பிள் பிளாசம், என்னால சொல்ல முடியும் உண்மையா பொய்யான்னு. ஏன்னா காசு சம்மந்த வட்டத்துல நான் தான் கிங்கு. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். ஏன்னா கிரீன் பிளாசம் வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸ் மேனர் சைட்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால இந்த காசு சம்மந்தப்பட்ட விஷயத்துல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவுமே அதிகம். எஸ்கார்ட் கிங் என்ன சொல்றாருன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்துட்டு உனக்கு கொடுத்த அந்த 100 கோல்டு காயினையும் வச்சு குதிரை வாங்கியிருக்க. அதுக்கப்புறமேலுக்கு 2 வாரம் முன்னாடி தான் அது எல்லாத்தையும் நீ ஒட்டுக்கா வித்திருக்க. அதுலேருந்து உனக்கு வச்ச காசு 33 மடங்கு உனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை விட. அந்த காசு எல்லாமே இப்ப டிராகன் ஃபைனான்ஸ் மேனர் கிட்ட இருக்கு. கரெக்டா? அதை கேட்டு ஹீரோ வாய பொளந்துடுறான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் சியோக்ஸானா? 17th பவிலியன் மாஸ்டர், ஹான்ஸ்வால எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அது எனக்கு தெரியாம நடக்க முடியாது. என் வீட்டுக்கு வந்துட்டு போற காசு எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒன்னு. அப்புறம் எஸ்கார்ட் கிங் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த பெட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்போ நம்ம இப்ப 17th பவிலியனோட ஃபேட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோமா? திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன மன்னிச்சிருங்க, பட் ஆனா இந்த பெட்ல ஜெயிச்சது நான் தான். ஹீரோ என்ன சொல்றானா, ஆக்சுவலா நான் வந்துட்டு அந்த காசு எல்லாத்தையும் இன்னைக்கு காலைல தான் 5 ஷிப் வாங்குறதுக்காக ஆர்டர் பண்ண சொன்னேன். எஸ்கார்ட் கிங்க்கு வேணா ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் இருக்கலாம். அதனால இந்த ஜான்சூல என்ன நடந்தாலும் அவருக்கு போய் இன்ஃபர்மேஷன் சேர்ந்துரும். பட் ஆனா இன்னைக்கு காலையில நடந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு போய் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பர்பிள் பிளாசம் ஒன்னே, ஏன் ஷிப்பு? அது எதனாலனா ஒரு ஷிப்புங்கிறது 100 வேகனுக்கு சமம். அது மட்டும் கிடையாது, என்னால ஈஸியா குட்ஸ் எல்லாத்தையும் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். எஸ்கார்ட் கிங் ஒன்னே, அப்போ இதை பத்தி பார்த்தா நான் தோத்துட்டேன் போல இருக்கு. கட் பண்ணி இங்க ஹீரோ கட்டுறாங்க. பய நான் ஜெயிச்சிட்டேன்னு கத்திட்டு இருக்கான் 17th பவிலியன் மாஸ்டர். இப்பையிலேருந்து நான் உங்களைய
சீஃப் எஸ்கார்ட்டா அப்பாயிண்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம உங்களோட 17th பவுலியான ஹாலாவும் ப்ரொமோட் பண்றேன். இன்னையிலேருந்து உங்களோட பிசினஸ் எதுலயுமே நான் வந்துட்டு தலையிட மாட்டேன். உங்க அண்ணன் எல்லாரும் ஹால் மாஸ்டரா ஆகிறதுக்கு முன்னாடி உன்னைய ஹால் மாஸ்டரா மாத்த முடியாது என்னால. அதனால நான் ஃபர்ஸ்ட் உன்னோட 17th பவுலியான ஹாலா மாத்துறேன். அதுக்கப்புறமேலுக்கு உன்னோட ஹாலுக்கு உன்னை ஹால் மாஸ்டரா மாத்துறேன். அப்புறம் பிங்யாங், அதாவது தவக்லவாயா, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை உன்னோட இமேஜுக்காக எந்த ஒரு ப்ரொமோஷனையும் என்னால தள்ளி போட முடியாது. அதனால இப்போ ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சில 17th பவுலியான் ப்ரொமோட் ஆகி ஃப்ளையிங் டிராகன் ஹாலா மாறி இருக்கு. அக்கௌண்டன்ட் ஜாங்க்கு ஷாக்கு, என்னது இப்ப நம்ம ஹாலா? வாரியர் காவனே சந்தோஷப்படுறான். அப்போ நான் கரெக்டான சாய்ஸ் எடுத்து தானே இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். இப்ப புதுசா வந்து சேர்ந்தவங்க 3 பேரும் அப்ப நாங்கெல்லாம் ஃப்ளையிங் டிராகன் வாங்கனோட ட்ரியோவா? பேர் கேட்கவே செமையா இருக்குல்ல. நாம கதறி கதறி சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நேரத்துல அதுக்குள்ளயுமா? இதோ பாருங்க, இப்ப நம்ம ஒரு ப்ராப்பரான ஹாலா மாறினதுனால இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் நம்மளோட ஹாலை. எஸ்கார்ட் கிங், ஃப்ளையிங் டிராகன் ஹால்ல வந்துட்டு புது வாரியருக்கும் பாட்டருக்கும் ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுங்கிறத கேட்ட உடனே ஆயிரக்கணக்கான பேர் கூஞ்சி கிடக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையும் இன்டர்வியூ மூலியமா செலக்ட் பண்றாங்களாம். ஆமா ஆமா சியோக் சான், கேட்கவே நல்லா தான் இருக்கு. அப்புறம் நீ என்ன சொன்ன? அவன் வந்துட்டு கப்பல் வந்துட்டு வாங்கியிருக்கான்னு தானே சொன்னேன்? ஆமா எஸ்கார்ட் கிங், அதை யாரு வந்துட்டு வித்தானோ அவனே சொன்னான் என்கிட்ட இந்த மாதிரி 7 ஷிப் வந்துட்டு வித்திருக்கேன்னு. எஸ்கார்ட் கிங் ஒன்னே, ஒரு ஃபாக்ஸ் தான் போல இருக்கு இந்த யங் மாஸ்டர். எத்தனை வாங்கியிருக்கங்கிறத கூட மாத்தி பேசி சொல்லியிருக்கான் பாரு. 4 ஷிப்புன்னு மாத்தி சொல்லியிருக்கான் 7 ஷிப்புக்கு. அப்புறம் எஸ்கார்ட் கிங், அவர் ரொம்பவுமே புத்திசாலி தான். உங்களை மாதிரி இல்லாம அவர் ரொம்ப பெரிய ஏமாத்துக்காரரும் கூட. சியோக்சான், அவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருங்க. ஓகே எஸ்கார்ட் கிங். எஸ்கார்ட் கிங், கிரீன் பிளாசம் இங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த தடவை கண்டிப்பா நான் ஜெயிச்சே ஆவேன். வைப்பர் அங்க வந்துட்டு கலாச்சிட்டு இருக்கான் ஹீரோவை. என்ன யங் மாஸ்டர், நான் கேள்விப்பட்ட ரூமர்லாம் உண்மைதான் போல இருக்கு. உங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண ட்ரெயின் பண்றீங்களா? பார்த்தா உண்மைதான் போல இருக்கு. ஏய் வைப்பர், என்ன பார்க்காத மாதிரி பிரிட்டன் பண்ணிட்டாச்சு போடா. எதுக்குடா எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்க? ஹர்ட் ஆகுதா இல்லையா? யங் மாஸ்டர், நீங்க யாரு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போகணும்னா, ஐ மீன் டிஸ்கைஸ் பண்ணணும்னா, நீங்க அதுக்கு முதல்ல இதை ரிமூவ் பண்ணணும். ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வைப்பர் திடீர்னு மறைஞ்சு போயிடுறான் கண்ணுக்கு தெரியாம. என்னடா நடந்தது இப்ப? சாம் அங்கேருந்து ஓடி வந்து, மிஸ் சோசோ இங்க என்ன பண்றீங்க? ஆனா நான் உங்க யங் மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். பார்த்தா ஹீரோ முன்னாடி தான் தொங்கிட்டு இருக்கான். மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறானா, ஒரு நிமிஷம் அப்போ சோசோவால என்ன பார்க்க முடியலையா? ஆனா சாம் திரும்ப பார்த்துட்டு, பட் ஆனா சோசோ எனக்கு அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். இந்த சாம் பயலுக்கு கொஞ்சம் கூட நடிக்கவே வரல. பயலோட கிரிப்பு போய் தட்டார்னு உழுவுறான் தரையில. யங் மாஸ்டர் இங்க என்ன பண்றீங்க? துவா சோசோ, நான் என்னோட ஸ்டெல்த் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி நீ எதுக்கு இங்க வந்த? துவா யங் மாஸ்டர், நீங்க வேற ஆல் மாஸ்டரா மாறி இருக்கீங்க. அதான் சரி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போலாமேன்னு தான் வந்தேன். அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய காசும் நல்லபடியா இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். யங் மாஸ்டர், இத்தனை நாள் நான் உங்க கூட இருந்திருக்கேன், எனக்கு ஒரு தடவை கூட தெரில பாறேன். நீங்க இந்த மாதிரி ரெஞ்ச் ஒன்றத்தை நடத்திட்டு அதுல ஹார்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்லாம நீங்க ஷிப்பு வேற வாங்கியிருக்கீங்களா? சோசோ உனக்கு எப்படி தெரியும்? சோசோ உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தா இந்த வைப்பர் பைய தூணை கட்டி பிடிச்சிட்டு மறைஞ்சிட்டு நிக்கிறான். சொல்லு சோசோ, இதை நீ எங்க இருந்து கேள்விப்பட்ட? பாட்டில் வைப்பர் தான் சொன்னான். இந்த பயலை ஒரு சரக்குக்காண்டி எதா இருந்தாலும் சொல்லிடுறான். சோசோ என்ன, ஆமா யங் மாஸ்டர், யார் இவங்களா? அதுவா சோசோ, இவங்கெல்லாம் நம்மளோட புது எஸ்கார்ட் வாரியர்ஸ். நான் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண ஆளுங்க. யங் மாஸ்டர் என்ன ஆச்சு? பொண்ணுங்களெல்லாம் எஸ்கார்ட் வாரியர்ஸா சூஸ் பண்ணிருக்கீங்க? சோசோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்கப்ப? சோசோ உண்மையா சொல்லணும்னா, உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் நானும் பொண்ணுங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா உன்னை மீட் பண்ணி உன் கூட பழகினதுக்கு அப்புறமேக்கு தான் இந்த சாய்ஸே நான் எடுத்தேன். யங் மாஸ்டர், ஒரு பிரச்சனை என்னன்னா, 3rd யங் மாஸ்டர் அவரோட கடைசியா போன மிஷின்ல காணா போயிட்டாராம். அது என்னன்னா யங் மாஸ்டர், 3rd யங் மாஸ்டர், அதாவது அந்த தவக்கலம் வாங்க ஒரு இல்லீகல் கமிஷனுக்காக வெறும் 10 எஸ்கார்ட் வாரியர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மிஷினுக்கு போயிருக்கான். இதுல என்ன பிரச்சனைனா, அவங்க போனதுக்கு அப்புறமேலுக்கு எந்த ஒரு நியூஸுமே வரல. இத்தனைக்கும் அவங்க வர வேண்டிய டேட்டுக்கும் திரும்ப கரெக்டான நேரத்துக்கு வரல. அதனால சீஃப் எஸ்கார்ட் இன் டிராகன் ஹால்ல இருந்து நேரா எஸ்கார்ட் கிங்க்கு போய் 3 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு இதை பத்தி. பட் ஆனா மேடம் கிரீன் பிளாசம் அவங்களோட இமேஜுக்கு இது பாதிப்பாகும்னு சொல்லி 3rd யங் மாஸ்டர் பத்தி எஸ்கார்ட் கிங்கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேணான்னு அதை தடுத்துட்டாங்களாம். இதுக்கு பதிலா கிரீன் பிளாசம் மேடம் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியான ஃபைனான்ஸ் மேனர் கிட்ட இதை பத்தின விஷயத்தெல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனா எந்த ஒரு விஷயமும் கிடைக்கலங்கிறதுனால, விஷயம் ரொம்பவுமே சீரியஸா போகுதுங்கிறதுனால நேரா போயிட்டு ஏஜென்சி ஓனர் எஸ்கார்ட் கிங் கிட்ட சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. இந்த முட்டா தவக்கல பையனை, மிஸ் சோசோ உங்க கூட நான் அடுத்த தடவை பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை யங் மாஸ்டர், நீங்க போய் அதை பாருங்க. சாம், பாட்டில்டு வைப்பர் என் கூட வாங்க. ஆனா யங் மாஸ்டர், பாட்டில் வைப்பர் இங்க இல்லையே. எந்த ஒரு வாரியர் மாஸ்டரோட ஆர்டரை டிசோபே பண்றாங்களோ அவங்க இப்பலேருந்து இந்த ஹால்ல இருந்து நீக்கப்படுவாங்க. அதை கேட்டோடனே பாட்டில் வைப்பர் திரும்ப வரான். அதை பத்தி இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹிஹி, நான் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன், சாரி. எஸ்கார்ட் வாரியர் அப்புறம் வந்துட்டு அவனோட 2 அண்ணன் எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நினைச்ச மாதிரியே இங்க ரொம்ப பிஸியா தான் இருக்கு. இன்னும் அவங்க பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சியோக்சான் என்ன சொல்றாருன்னா, நம்ம 3rd யங் மாஸ்டர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கிளைண்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும். நாங்க விசாரிச்சதுல நம்ம 3rd யங் மாஸ்டருக்கு வந்த கிளைண்டோட ஃபேஸோட போர்ட்ரேட் இதுதான். பூஜின் ப்ரொவினன்ஸ்ல தான் இவன் இருக்கான். இவனுக்கு கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும். நாங்க ஹான்ஸ்வாவே
வளைச்சு தேடி பார்த்தோம். பட் ஆனா எந்த ஒரு விஷயமுமே கிடைக்கல. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அப்போ இவங்களோட பிளான் வந்துட்டு கிளைண்ட புடிச்சா தேர்ட் யங் மாஸ்டரை புடிச்சிடலாம் அப்படின்னு தான் இதை தேடிட்டு இருக்காங்க போல. யோக்சான், நம்ம இதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா லைக் பட்டு வராது. நம்மளோட சர்ச் ஏரியாவை இன்னும் பெருசா போடுங்க. ஓகே ஸ்காட் கிங், நான் இன்னும் 3 ஸ்குவாடை சேர்த்து போடுறேன். அதுவும் இல்லாம இருக்கிற எல்லா ரூட்டையும் சர்ச் பண்ண சொல்றேன். அப்புறம் சியோக்சான், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலனாலும் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டாந்து சொல்லுங்க. ஓகே ஸ்காட் கிங். ஓகே ஸ்காட் கிங்க்கு எப்படா எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு தலைவலி. எல்லாம் இந்த தவக்கல வாயனால. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், பரவாயில்ல அப்பா இந்த தவக்கல வாயன் எவ்வளவு பெரிய ட்ரபிள் மேக்கரா இருந்தாலும் அவன் பையங்கிறதுனால அவரும் வருத்தப்படுறாரு. என் இடத்துல இப்ப உண்மையான லீ ஜாங்யாங் இருந்திருந்தா அவனோட அப்பாவுக்காக அவன் அண்ணனை தேடி போயிருப்பானா? பட் ஆனா என்னோட டிசிஷனை நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். நான் சாம என்னோட எம்ப்ராய்டரி த்ரெட்டை வச்சு இந்த ஹான்ஸ்வாவையே சுத்தி வர சொல்லிட்டேன். இந்த ஹான்ஸ்வால இருக்கிற பவோ செக்டோட பிரான்ச் லீடர் இவன் தான். பார்க்க ஆனா ரொம்பவும் எங்கா இருக்காரு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் உங்களை மீட் பண்ணணும்னு இங்க கூப்பிட்டேன்னு. நான் கேள்விப்பட்ட யங் மாஸ்டர் உங்களோட தேர்ட் யங் மாஸ்டர் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்ட்ஸ்லேருந்து மிஸ் ஆயிட்டாரு, நீங்க எல்லாரும் அவரை தேடிட்டு இருக்கீங்கன்னு. அப்ப சரி, நான் நேரா பாயிண்ட்டுக்கே வரேன். இந்த போர்ட்ரேட்ல இருக்கானே இவன் தான் என்னோட பிரதருக்கு உள்ள கிளைண்ட். இவனை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது இவனோட ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் டார்க் ரெட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனோட கண்ணும் ப்ளூ கலர்ல இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இவன் கண்டிப்பா ப்ளூ ஐடு டீமன் தான். இவன் ஒரு மாஸ்க போட்டு மூஞ்ச மறைச்சிருக்கான். அது ப்ளூ ஐ டீமனா? ஆமா எங்க மாஸ்டர், இவன் ரஷ்யால இருந்து வந்திருக்கான். இவன் டங்கு ஷார்க் அசோசியேஷன்ல ஒரு ஆளு. பட் ஆனா இவன் நம்மளோட லாங்குவேஜ் தான் பேசுவான். இவன் ரஷ்யால இருந்து வந்ததுனால இவனோட அப்பியரன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறதுக்காக இங்க இருக்கிற மாதிரியே மாஸ்க் போட்டுட்டு தெரியுவான். அப்பதான் டார்கெட்டை ஈஸியா கொல்ல முடியும்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இப்போ இவன் ரஷ்யால இருந்து வந்திருக்கானா கண்டிப்பா இப்ப புரியுது எதனால அவனோட ஸ்கின் கலர் அந்த மாதிரியும் கண்ணோட கலர் ப்ளூ கலர்லயும் இருக்குன்னு. ஓகே லீடர், நீங்க கொஞ்சம் இவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே யங் மாஸ்டர். ஓகே, இதை வச்சு என்னால இவன் எங்க இருப்பாங்கிறதுக்கு தேர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ யங் மாஸ்டர், நான் உங்க கூட வரணுமா? இல்ல வைப்பர், உனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அதனால நீ இப்ப போ. சரி யங் மாஸ்டர். ஹீரோ யாருக்கும் தெரியாம அன்னைக்கு நைட்டு வாழை ஜம்ப் பண்ணி குதிச்சு வெளில வரான். அங்க போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. ஏய் அதை பண்ணாத. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் வந்துட்டு ப்ளூ ஐடு டீமனை தேடிட்டு இருக்கேன். டேய் யாரா நீ அப்படின்னு எவனோ ஒருத்தவன் மாடுத்தனமா வந்து முன்னாடி நிக்கிறான். அப்போ இவன் தான் அந்த ப்ளூ ஐடு டீமனா? நான் அவனை யாருன்னு கேட்டேன். நீ நீ அந்த 4th யங் மாஸ்டர்ல? சரி, இன்னத்துக்கு நீ என்ன பண்றீங்க? ஹீரோமோ, அதுவா, நான் வந்துட்ட கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும் என்னோட பிரதரை பத்தி. பரவாயில்ல, நீ எங்களோட லாங்குவேஜை நல்லாவே பேசுற. அதுவும் இல்லாம பூஜின் ப்ரொவினன்ஸோட ஸ்லாங்ல நல்லாவே பேசுற. ஒரு நிமிஷம் இருங்க யங் மாஸ்டர், நான் உனத்த போட்டுட்டு வரேன். பார்த்தா நாரநாய் உள்ள போய் பத்த வச்சுட்டு போயிருக்கான் ஊட்ட. அந்த இடமே பத்திட்டு எரியுது. பண்ணாட பயல உள்ள போயிட்டு போட்டு வரேன்ட்டு ஏன்டா வீட்டை எரிய வச்ச? கதவை உடச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு குப்புற படுத்து கிடக்கா. ஹீரோனே அவளை அப்படியே பெட்டோடய சுத்தி அந்த நெருப்புல இருந்து அப்படியே காப்பாத்தி வெளில கூட்டிட்டு வந்துடுறான். என்னடா நாரப்பைய, சுத்தி மக்கள்லாம் இருக்கும்போது அப்படியே நெருப்ப வச்சுட்டு ஓடுறான். இதை நான் இப்படியே விட முடியாது. இவன் சிரிச்சுக்கிட்டே இங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அந்த யங் மாஸ்டரால கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் பிடிக்க வாய்ப்பே இல்லைன்னு திரும்பி பார்த்தா, தம்பி எங்கப்பா ஓடுற அப்படின்னு முன்னாடி வந்து பதிர்னு குதிக்கிறான் ஹீரோ. மூஞ்சிலே ஒரே எத்து போடு, செவுத்துலயே போய் மட்டார்னு விழுந்தான். மூக்கு போச்சு, தப்ப மூக்கு வாயனாயிட்டான். இப்ப பேசலாமா நம்ம? உன் வாயை நல்லா இறுக்கி கடிச்சுக்கோ, ஏன்னா இப்ப நான் குத்த போற குத்துல உன்னோட 32 பல்லும் கொட்ட போகுது. யங் மாஸ்டர், ஏன் என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்றீங்க? டேய் மொட்டை, அதை தாண்டா நான் வந்துட்ட கேட்கணும். என்ன பார்த்தோன்னே நீ ஏன்டா உடனே நெருப்பு வச்சுட்டு ஓடுன? யங் மாஸ்டர், என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் பண்ணேன். நீங்க என்னை எத்தனை தடவை அடிச்சு துவைச்சாலும் எனக்கு வேற எதுவுமே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு உரின்னு உரிச்சு எடுத்துருக்கான் போல இருக்கு ஹீரோ அந்த மொட்டைய. யங் மாஸ்டர் என்ன விட்டுருங்க, நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்னு. அது என்னன்னா யங் மாஸ்டர், 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா என்கிட்ட வந்து ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா பேப்பரை வச்சுக்கிட்டு என்னைய போய் இங்க் டிராகன் ஹாலில் ஒரு இல்லீகல் கமிஷன் கொடுக்க சொல்லி சொன்னாரு. நான் அவர்கிட்ட லொகேஷன் எங்கன்னு கேட்டதுக்கு எஃபி கரெக்டா இருக்கும் அங்க சொல்லுன்னு சொன்னாரு. நான் அதே மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு 2 சில்வர் காயின் தந்தாரு. தாத்தாவா? யார் அந்த தாத்தா? அந்த தாத்தாவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை யங் மாஸ்டர். இல்ல பாத்திருக்கேன் யங் மாஸ்டர், பாத்திருக்கேன். அவனை நான் பிரைஸ்லெஸ் ஃபைனான்ஸ் மேனர்ல பாத்திருக்கேன். என்னது பிரைஸ்லெஸ் ஃபைனான்ஸ் மேனரா? ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அது அந்த தவக்கலா வாயனோட அம்மா ஃபேமிலியில நடத்துறாங்க. இந்த தவக்கலா வாயனை சப்போர்ட் பண்றதுக்காக பிரைஸ்லெஸ் ஃபைனான்ஸ் மேனர் இந்த கமிஷனை கொடுத்துருப்பாங்க போல. பட் ஆனா ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இடையிலே அவனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா அவன் டிரான்ஸ்போர்ட் பண்ற அந்த ஐட்டமை ஆட்டைய போடுறதுக்கு. இது கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு எஸ்கார்ட் மிஷினுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு வேற ஒரு ஆளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இது இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மொட்டைக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படி உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த மொட்டையை அதை ஆட்டைய போட ட்ரை பண்ணியிருப்பான். அப்ப நான் நேரா போய் பிரைஸ்லெஸ் ஃபைனான்ஸ் மேனரை தான் பார்க்கணும். ஒரு சார், அதுக்கு முன்னாடி டேய் மொட்டை, இன்னொரு தடவை நீ எதுக்காச்சும் நெருப்பு வச்சு எரி, உன்னை அப்படியே 2ஆ பொளந்து உன்னோட இன்சைடெல்லாம் எடுத்து உன் வாயிலே வச்சு துணிச்சிருவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது யங் மாஸ்டர், புரிஞ்சுது யங் மாஸ்டர்.
ஆமா, அந்த பிரைஸ்லெஸ் ஃபைனான்ஸ் மேனர் பக்கத்திலேயே நாங்கோ கிளானோட ஒரு டீ ஹவுஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் கேட்கலாம். இதுதான் அந்த டீ ஹவுஸ். இங்க சோசோ, சியோக்கு, அப்புறம் டேங்கு எல்லாரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. யாங் யாங், யாங் யாங், இங்க என்ன பண்ற? என்ன மன்னிச்சிருங்க இந்த ஒரு சமயத்துல வந்ததுக்கு யார்கிட்டயும் சொல்லாம. பட் ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இதுதான் பிரைஸ்லெஸ் ஃபைனான்ஸ் மேனர். எப்பா காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்தது. யாரா அது இந்நேரத்துல? நான் தான் ஜாங் யாங், ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சில ஃப்ளையிங் டிராகன் ஹால் மாஸ்டர். நீங்க ஃபோர்த் யங் மாஸ்டர் தானே? என்னைய மன்னிச்சிருங்க இந்நேரத்துக்கு வந்ததுக்கு. பட் ஆனா சுச்சுவேஷன் ரொம்பவும் அர்ஜென்ட், அதனால தான். ஆனா யங் மாஸ்டர் நீங்க தனியா வந்திருக்கீங்களா? ஆமா. அப்ப சரி உள்ள வாங்க. ஹீரோ உள்ள போனோடனே அவன் கதவை சாத்திட்டு ஹீரோ திரும்புறதுக்கு முன்னாடியே ஒரு நீடில வச்சு ஹீரோட கழுத்துலயே குத்திடுறான். இவன் என்ன பண்ணான்னு தெரியல. ஹீரோவுக்கு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரியா தெரியுது. பார்த்தா ஹீரோ மட்டும் இவங்க பிடிச்சி வைக்கல, அவன் கூட இன்னும் 2 பேரை பிடிச்சி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க மிஸ் ஜோ யாங் யாங் தானே? இவங்க எங்களை வாகனுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன நடந்தது? நான் வந்துட்டு பிரைஸ்லெஸ் ஃபைனான்ஸ் மேனரை போய் பார்த்தேன், ஏதாச்சும் விஷயம் தெரியுமா அவங்களுக்குன்னு. பட் ஆனா அவங்க திடீர்னு இந்த மாதிரி என்னைய பிடிச்சி இங்க அடைச்சிட்டாங்க. மிஸ் யாங் யாங், உங்களுக்கு தெரியுமா நம்மள யார் இப்ப கிட்னாப் பண்ணான்னு? எங்க தெரியல யங் மாஸ்டர். அவங்க ஃபேஸை என்னால பார்க்கவே முடியல. ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், கொய்யால எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன்ரா, பிரைஸ்லெஸ் ஃபைனான்ஸ் மேனரையே ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஐட்டத்துக்காக. மிஸ் யாங் யாங், உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டு இருக்கா? இல்ல யங் மாஸ்டர். அப்ப நல்லது. ஆமா அது யாரு? அவனையும் யாரு கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ஆத்தா அதுதான் அவனோட அண்ணன். தவக்கல வாங்க சமத்தையா அடி வாங்கி படுத்து கிடக்கான். டேய் அண்ணா, நீ எங்க இங்க? அதுவும் ஹான் சோலோ தான் இருக்கியா நீ? யாங் யாங், நான் வந்துட்டு சிட்டியை விட்டு வெளில வந்தோடனே நிறைய எக்ஸ்பர்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்தாங்க. அவங்க கூட எங்களால ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியல, அதனால அவங்க என்னை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சும்மா வச்சிருக்காம 3 நாள் 3 நைட்டு என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்கடா, யானே தெரிலடான்னு அழுதுட்டு இருக்கான் அவன். சரி யாங் யாங், அப்படி என்னதான் ஐட்டம் நீ டிரான்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ண? அதுவா, அது ஒரு ட்ரெஷர் மேப். தெளிவா சொல்லணும்னா அது ட்ரெஷர் மேப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். யாங் யாங், நீ சவனேன்னு அது எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தா அவன் அடிச்சிருந்திருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேனா என்னோட எஸ்கார்ட் வாரியர்ஸ் எல்லாரும் தேவைப்பட மாட்டாங்கன்னு அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டு என்ன மட்டில கூட்டிட்டு போயிருப்பாங்கடா. பரவாயில்ல, இந்த தவக்கல வாயா அவனோட எஸ்கார்ட் வாரியர்ஸ் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி மட்டில பண்ணியிருந்தானாக்க இவன் ஒரு மனுஷனே கிடையாது. ஆனா ஜாங் யாங், நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அவங்க ஒன்னையும் கடத்துவாங்கன்னு. முட்டா பயல, நீ மட்டும் எதுக்குடா தனியா வந்து இந்த பிரைஸ்லெஸ் ஃபைனான்ஸ் மேனர் கிட்ட வந்த? எதுக்கு வந்தனா? உன்னை தேடி தான்டா வந்தா முட்டா பயல. பட் ஆனா நான் இதுக்கெல்லாம் ரொம்ப கடமைப்பட்டுலாம் இருக்க மாட்டேன். கவலைப்படாதடா தவக்கலவாயா, நீ கிரேட்ஃபுல்லா இருப்பன்னு நான் நினைச்சு இதை பண்ணல. அப்புறம் என்ன யாரும் கடத்தல, நான் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா உன்னை யாராச்சும் கொலை பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக தான். ஹீரோ காதுல இருந்து ஏதோ ஒன்னத்தை எடுத்து கீழே போட்டு அதை கடிக்கிறான். கடிச்சோடனே அதுல இருந்து ஒரே புகையா வருது. டேய் ஜாங் யாங், எதடா எடுத்து வாயில போட்டு கடிச்ச? ஸ்மெல்லுக்கு அன்றாவியா இருக்குடா. இதுவா, இதுதான் 1000 மைல் சென்ட் ட்ரையல் ஃபில். நான் நேரா உன்னை பார்க்க வரல, நான் நேரா நாங்கோ கிளானோட டீ ஹவுஸ்ல போய் சோசோவையும் அப்புறம் அவங்க அண்ணன் சியோக்கையும் மீட் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்க கிட்ட நான் ஒருவேளை வரலன்னா என்ன ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அப்போ ஜாங் யாங், உனக்கு தெரியுமா உன்னை ஆல்ரெடி கிட்னாப் பண்ண போறாங்கன்னு? ஏய் என்ன மாயாஜாலக்காரன்னு நினைச்சியா ஃபியூச்சரை பாக்குறதுக்கு? சரி இதுவும் ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் எனக்கு கடத்துறதுக்கு. அதனால முன்னாடியே நான் வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அப்புறம் நம்மள கடத்தினது யாருன்னு நம்ம பாப்போமா? போயிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாரும் கத்திட்டே வராங்க. ஏய் கவலைப்படாத, இது எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் நினைச்சேன்னா இப்பயே அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு உன்னை ஈஸியா காப்பாத்திடுவேன். டேய் இப்ப அது முக்கியம் இல்லடா, அவன் பின்னாடி பாடுறா என்ன பண்ண போறானா. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ புரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா, பை பாய்.